வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி ஈகோ 5 சீட்டர் ஏசி வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல மல்டி பர்பஸ் யூசேஜ் மற்றும் ஃபேமிலி பர்பஸ்க்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாருதி ஈகோவை செலக்ட் பண்ணலாம். யூசரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்ட்ல இந்த மாருதி ஈகோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈகோ 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட், ஈகோ 5 சீட்டர் ஏசி, ஈகோ 5 சீட்டர் ஏசி சிஎன்ஜி, ஈகோ 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல மாருதி ஈகோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஸ்பேசியஸான வெஹிக்கிள் கிடைக்குது அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். இந்த ஈகோவோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 1.2 லிட்டர் அட்வான்ஸ்டு கே சீரிஸ் 12 ஜெட் 12 பிவிடி இன்ஜின், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், engine mobilizer, 11 plus safety features with 12 airbags, 5 and 7 convertible seating options. இதெல்லாமே இந்த ஈகோவோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸா இருக்குது. இந்த ஈகோவோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற கிரீன் சர்க்கிள்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. காருக்கு தேவையான அக்சசரிஸும் ஷோரூம் உள்ளேயே அவைலபிளா இருக்குது. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பாருங்க. சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்குறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 5 சீட்டர் ஏசி வேரியண்ட்லேயே எனக்கு 7 சீட்டிங் ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக சீட்டை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 5 பாடி கலர் ஆப்ஷன்ஸும் இந்த ஈகோவுக்கு கொடுக்குறாங்க. பியல் மிட் நைட் பிளாக், மெட்டாலிக் கிளிஸ்டனிங் கிரே, சாலிட் ஒயிட், மெட்டாலிக் பிரிஸ்க் ப்ளூ, மெட்டாலிக் சில்கி சில்வர், இந்த மாதிரி 5 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டாலிக் கிளிஸ்டனிங் கிரே கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். மினி வேனோட வெஹிக்கிள் கேட்டகரியில தான் இந்த ஈகோ வருது. ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஹியூஜான ஸ்பேசஸ் இருக்கிற வெஹிக்கிள் கிடைக்கிது அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். இந்த வண்டியோட ஆன்ரோடு பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. மாருதியோட ஃபேமஸான K12N கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 மற்றும் 7 சீட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே நல்லா கிடைக்குது இந்த மாருதி ஈகோல. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 19.71 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 26.78 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி தான் மாருதி இந்த ஈகோவோட இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி ஆம்னி, மாருதி வெர்சாக்கு அப்புறம் ஒரு பெட்டரான லுக் மற்றும் ஸ்பேசஸ் இருக்கிற வெஹிக்கிளா இந்த ஈகோவை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எனக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் 7 சீட்டர் இல்லைனா 5 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாருதி ஈகோவை செலக்ட் பண்ணிடலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மாருதி எர்டிகா XL6 மற்றும் டொயோட்டா இனோவா கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூஜான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறத இந்த மாருதி ஈகோவில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஈகோவை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க, ஸ்மால் ஆர்கனைசேஷன் இல்லைனா பிஸ்னஸ் பர்பஸுக்கு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க, மேன் பவர் டிரான்ஸ்ஃபர் இல்லைனா ஸ்கூல் ட்ரிப்புக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளாக மாருதி ஈகோ மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்பேசியஸான இன்டீரியர் மற்றும் பவர்ஃபுல் ஃபியூல் எஃபிஷியண்டான இன்ஜின் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. கமர்ஷியல் மற்றும் பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ ரன்னிங் காஸ்ட் வித் லோ மெயின்டெனன்ஸோட இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். ஆஃப் ரோட் மற்றும் ரஃப் ரோட்ல கூட டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. மாருதி ஆம்னி மற்றும் வெர்சா கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன், ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாருதி ஈகோவில். இந்த வண்டி ரியர் வீல் டிரைவ்ல ரன் ஆகுறதுனால ஒரு பெட்டரான பவர் டெலிவரி ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டோர் ஆப்ஷனும் இந்த ஈகோவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் ஹேண்ட்லிங்க்கு இந்த ஸ்லைடிங் டோர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மல்டிபர்பஸ் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு பெட்டரான கலர் ஆப்ஷன்ஸ் மற்றும் பாடி டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஈகோவோட 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் பொறுத்தவரையில் ஏசி ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒரு பெட்டர் லோ ரன்னிங் காஸ்ட் வேரியண்டாக இருக்குது. 26.78 கிலோமீட்டர் ஹியூஜான மைலேஜ் சிஎன்ஜி வேரியண்டில் கிடைக்கிறதுனால பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஒரு பெட்டரான காஸ்ட் சேவிங் வெஹிக்கிளாக இந்த ஈகோ இருக்கும்.
மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாரி ஒரு கம்ஃபர்டபுளான மற்றும் ரஃப்பான சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்தவரையில 2350 வீல் பேஸ் குடுத்திருக்காங்க. மினிமம் டர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.5 மீட்டர்ஸ் வருது. கன்சியூமரோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு ஏத்த மாரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா வேரியண்ட்லயும் காமனா இருக்கிற மாரி குடுத்திருக்காங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாரி ஒரு டீசென்டான பாடி டிசைன் இந்த வண்டியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்டா இந்த ஈகோ 5 சீட்டர் ஏசி வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்ட ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். பேசிக் ஃபீச்சர்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஈகோ 5 சீட்டர்ல கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்ல பர்சனல் மற்றும் பிசினஸ் பர்பஸுக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல லோ ரன்னிங் காஸ்ட் வித் லோ மெயின்டெனன்ஸோட கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஈகோ மட்டும்தாங்க. பவர்ஃபுல்லான மற்றும் ரிலையபிளான என்ஜின் வித் ஃபியூல் எஃபிஷியன்டோட கிடைக்கிற மாதிரி இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுக்கு ஹையஸ்ட் மைலேஜ் ஆன 19.71 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 26.78 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி ஒரு பெஸ்டான என்ஜின் ஆப்ஷன் தான் இந்த ஈகோவுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. பர்பஸுக்கு ஏத்த மாதிரி வண்டியோட சீட்டிங் செட்டப்பை ஈஸியா மாத்துற மாதிரி தான் இந்த ஈகோவோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 11+ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாவே ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி சீட்டிங் ஆப்ஷனையும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 மற்றும் 7 சீட்டிங் ஆப்ஷன் ஈஸியா கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் வண்டியோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபீச்சரும் இந்த ஈகோவில் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர் பொறுத்தவரையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைனும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைனும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. சிட்டி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டான பாடி டிசைனும் இந்த வண்டியில் இருக்குது. ஸ்டைலிஷான மினி வேனோட ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. கிளியர் லென்ஸ் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே பார்க்கிங் லேம்பும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஹாலஜன் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான 2 ஸ்லாட் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரிலோட சென்டரில் சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டேம்பும் ஒரு வைடரான ஓப்பனிங்கோட இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த ஏர்டாமோட ஓப்பனிங் ரொம்பவே லார்ஜாக கொடுத்துருக்காங்க. ஈகோவோட எந்த வேரியண்ட்டுக்கும் ஃபாக்லாம் ஃபீச்சர் கொடுக்கறது இல்லை, ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. பிளாக் கலர்டு ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பம்பர் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் பம்பரோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் பம்பர் டிசைனும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. லாங் டூரபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஏர்டேம் ஓப்பனிங் மற்றும் கிரிலோட ஓப்பனிங் இந்த ஈகோவில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஈகோவோட என்ஜின் பொறுத்தவரையில் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரியர் வீல் டிரைவ்ல தான் இந்த ஈகோ ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஈகோ மினிவேனோட கேட்டகரியில் இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் ரொம்பவே நல்லா நடந்திருக்குது. பைனர் டோர் மேல ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீனும் இந்த ஈகோவில் கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரோட அவைலபிளாக இருக்குது. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் மேலேயும் 3 ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். லக்கேஜ் கேரியர் ஆப்ஷனும் ஈகோவுக்கு அவைலபிளாக இருக்குது. ரூஃப் மேலேயும் லக்கேஜ் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லக்கேஜ் கேரியரை ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாடி டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு லார்ஜான பாடி டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3675 வண்டியோட லென்த் கொடுத்துருக்குறாங்க. வித்து பொறுத்தவரையில் 1475 வருது. ஓவரால் வண்டியோட ஹைட்டு பார்த்தோம்னா 1825 கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 160 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் ரோட்ஸ், அப்நார்மல் ரோட்ஸ், நார்மல் ரோட்ஸ் இந்த மாதிரி எல்லா ரோட்ஸ்லையுமே வண்டியை ஒரு மல்டிபர்பஸாக டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஈகோவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலர்டு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ORVM இங்கே கொடுத்துருக்குறாங்க.
மிரரோட சைஸ் பொறுத்தவரையில ரொம்பவே வைடரா, லார்ஜா இருக்கிற மாரி குடுக்குறாங்க. ஒரு மினி வேனோட லுக்க எடுத்துக்காட்டுற மாரி தான் இந்த மிரரோட டிசைனும் குடுத்துருக்காங்க. பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் நம்ம எங்க பார்க்க முடியும். டிரைவர் டோரோட ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ரியர் ஸ்லைடிங் டோருக்கும் ஒரு பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில் வெர்டிகலா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்கோட ஃபில்லிங்கும் டிரைவர் டோரோட லோவர்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டும் வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. இவ்வளவு ஸ்பேசியஸான வெஹிக்கிள பட்ஜெட் பிரைஸ்ல வேற எந்த கார் பிராண்டும் கொடுக்க மாட்டாங்க. மாருதி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மர்க் பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிடான 13 இன்ச் ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. சென்டர் கேப் ஆப்ஷனும் இந்த ஸ்டீல் வீலுக்கு அவைலபிளா இருக்குது. ரியர்லையும் ஒரு 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மட் ஃப்ளாப்ஸ் ஃபீச்சரும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ரியர் வீல் டிரைவ்ல தான் இந்த ஈகோ ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைனிங்கை கொடுத்துருக்காங்க. டாஸ் அண்ட் பீம் காயில் ஸ்ப்ரிங்கோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் ரியர்ல கொடுத்துருக்காங்க. அண்டர் சேஸ் கீழே போய் டாஸ் அண்ட் பீம் காயில் ஸ்ப்ரிங் மற்றும் ஸ்பேர் வீல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான அசம்பிள் மற்றும் ஃபினிஷிங் வண்டியோட அண்டர் சேஸ் கீழே நம்ம பார்க்க முடியும். எஸ்ஆர் சிஸ்டம், ஸ்பேர் வீல் மற்றும் ரியர் வீலோட ஆக்சில் அசம்பிளியும் இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியோட பாடி வெயிட்டும் ஒரு டீசென்டான பாடி வெயிட் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. 940 கேஜில இருந்து 1050 கேஜி வரைக்கும் இந்த ஈகோவோட வெயிட் இருக்கிற மாதிரி பாடி பில்ட் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேசியஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பேர் வீலும் வண்டியோட அண்டர் சேஸ் கீழேயே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பேர் வீலை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் லாக் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ரியர் வியூ டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி ப்ராப்பரா கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான ரியர் விண்ட்ஸ்கிரீன் இந்த ஈகோவில் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் இந்த ரியர் விண்ட்ஸ்கிரீனுக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஏரியலோட ப்ரொவிஷனும் வண்டியோட ஏ பில்லர் சைடில் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பூட்டோரோட லெஃப்ட் சைட் ஈகோவோட பேட்சிங்கும் சென்டர்ல சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷனும் இந்த பூட்டோருக்கு கொடுத்துருக்காங்க. வெர்டிகலி பிளேஸ்டு ஹாலஜன் டெயில் லாம்ப் செட்டப்பும் இங்க கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார் வண்டியோட ரியர்ல அவைலபிளா இருக்குது. ஒரு வைடரான ரேஞ்ச் இருக்கிற மாதிரி தான் இந்த பார்க்கிங் சென்சாரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. பூட் டோர் ஓபன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு ஹியூஜான ஸ்பேசியஸை நம்ம இந்த ஈகோவோட இன்டீரியர்ல பார்க்க முடியும். காம்படிட்டர்ஸ் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான இன்டீரியர் ஸ்பேஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஈகோ மட்டும்தாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஈகோவுக்கு ஒரு 540 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ரோவோட சீட்டையும் அட்ஜஸ்டபிள் இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஈகோவோட சீட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் மேட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மேட்டை ரிமூவ் பண்ணி நம்ம வாஷும் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டை லாக் பண்ணுறதுக்கு லாக் பட்டன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் மேட்சிங் இன்டீரியர் கலர் தான் இந்த ஈகோவோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேர் வீலும் வண்டியோட அண்டர் சேஸில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஒரு பெட்டரான பூட் ஸ்பேஸும் இந்த ஈகோவில் கிடைக்கிது. மினி ஃபர்னிச்சர் மற்றும் லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியோட பூட்டில் லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸ் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த 5 சீட்டர் ஈகோவை ஈஸியாக 7 சீட்டர் ஈகோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பூட்டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. பூட்டோர்லையும் ஒரு ஏர் வெண்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லக்கேஜை ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பூட்டோர் டிசைனும் இந்த ஈகோவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஈகோவோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்பேசியஸான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஈகோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டோர்ஸ் பொறுத்தவரையில் ஒரு சிம்பிளான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட டோர் பேனல் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
பிளாக் கலர்டு டோர் அன்லாக் லிவர் மற்றும் மேனுவல் ஆக்சஸ் விண்டோவோட லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். மஸ்கலான டோர் ஹேண்டிலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் ஓப்பனிங் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸான இன்டீரியர் மற்றும் காம்பேக்டான பாடி டிசைன் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு ஹைட்டில் தான் டிரைவரோட சீட் ஹைட்டும் கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் டிரைவர் சீட்டோட ஹைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் இன்ஜினும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மாருதி ஆம்னி மற்றும் வெர்சால இருக்கிற மாதிரி தான் இந்த ஈகோலையும் டிரைவர் சீட்டுக்கு கீழே என்ஜினும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பானட் டோரோட அன்லாக் லிவரும் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ESPயோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் மற்றும் ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்சும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. டுவல் டோன் காம்பினேஷனில் சாண்ட் பீச் கலர்டு வித் பிளாக் கலர்டு இன்டீரியர் டிசைன் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. டுவெல் ஏர்பேக் ஃபீச்சரும் இந்த ஈகோவுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சிம்பிளான ஸ்டீரிங் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கில் பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஸ்டீரிங் வீல் டிசைன் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் லாக் ஃபீச்சரும் இந்த ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கிரிப்பாக இருக்கிற மாதிரி மஸ்குலான ஸ்டீரிங் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் சுசுகியோட லோகோவும் போல்டாக தெரிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வைப்பரோட கண்ட்ரோல் சுவிட்ச் மற்றும் ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்சும் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். மாருதியோட ஒரு ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் கீ தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் பிளாங்காக விட்டுருக்காங்க. கீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஈகோவுக்கு பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மல்டிட்ரிப் மீட்டர், அவுட் சைட் டெம்பரேச்சர் கேஜ், டிஜிட்டல் ஓடோமீட்டர் மற்றும் டிஸ்டன்ஸ் டு எம்டியும் இதில் ஈஸியாக பார்க்க முடியும். ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங், டோர் ஓப்பன் வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங்கும் இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் வெஹிக்கிள் ஹை ஸ்பீடு அலர்ட்டும் இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த ஈகோவுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த ஈகோவை மாருதி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் பொறுத்தவரையில் டேஷ்போர்டோட 2 கார்னர்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைன் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ட்ரிப் மற்றும் லாங் டூருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைனும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அசாலம்போட பட்டன் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வைடராக பெருசாக இருக்கிற மாதிரி இந்த பட்டனை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்டும் 2 இங்கே அவைலபிளாக இருக்குது. மேனுவல் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. வேலட் இல்லைனா ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டோரேஜும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு கிட்டையும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூசருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி ஒரு லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்டு பட்டனோட இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவரும் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்தவரையில் ஒரு லார்ஜான க்ளோ பாக்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் ஒரு லார்ஜான க்ளோ பாக்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லேம்பும் செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
செகண்ட் ரோ பேசஞ்சர் மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீட் மெட்டீரியல்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல மஸ்கில்லாக கிரிப்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. ரிமைண்டர் ஃபீச்சரும் இதில் ட்ரிகர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோ டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் அவைலபிளாக இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் IRBM ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட சன்வைசர்லையும் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. கன்சியூமரோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசியஸான மற்றும் கம்ஃபர்டபுளான இன்டீரியர் டிசைன் இந்த ஈகோவுக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் ப்ரைஸில் கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான இன்டீரியர் டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்லைடிங் டோர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. மாருதி ஆம்னி மற்றும் மாருதி வெர்சால வந்த அதே டைப் ஸ்லைடிங் டோர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கும் மாருதி கொண்டு வந்திருக்கிறாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக சைடு இம்பேக்ட் பீம்ஸும் இந்த ஈகோவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெஞ்ச் டைப் சீட்டிங் சிஸ்டம் தான் இந்த ஈகோவுக்கு அவைலபிளாக இருக்குது. சீட்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே லார்ஜாக வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியான மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் மற்றும் லக்கேஜ் டிரான்ஸ்ஃபருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்லைடிங் டோர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டாலாக மற்றும் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ரியர் டோர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லெக் ரூம் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. வண்டியோட ஓவரால் ஹைட் 1825 mm இருக்கிறதுனால ஹெட்ரூமும் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. ஓவரால் வண்டியோட ரியர்லையும் ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரியர் சீட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்தத்தை சப்போர்ட்டும் ரொம்பவே பெட்டராக கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஈகோவோட ரியர் சீட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல குஷனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக 1 ஸ்டெப் டவுன் விண்டோ ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. விண்டோவை மேனுவலாக அக்சஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் விண்டோ டவுன் ஆகுறது ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே ஸ்பேசியஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டியை மாருதி டிசைன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸோட டிசைனும் ஃபுல்லாகவே லார்ஜாக வைடராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால் டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு பேசஞ்சருக்கும் ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி வண்டியோட எல்லா ஆங்கிள்லையும் கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த வண்டியில் இருக்குது. இங்கேயும் ஒரு ரூஃப் மவுண்டட் எல்லோ கேபின் லேம்பும் அவைலபிளாக இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம செகண்ட் ரோ சீட்லேருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் பேசஞ்சருக்கும் ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே பெட்டராக எடுத்து காட்டுது. சாண்ட்பீச் கலர்டு ரூஃப் மெட்டீரியல்ஸும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீலோட டிசைனும் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே பெட்டராக எடுத்து காட்டுது. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேனுவல் கீ லாக் ஆப்ஷனும் இந்த ஃபியூல் ஃபில்லிங்க்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபியூல் ஃபில்லிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டேங்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 32 லிட்டர் வருது.
சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 65 லிட்டர் சிலிண்டர் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஒரு பெட்டரான மைலேஜும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. அதனால ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹூடை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஈகோ பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் ஹூட்ல இன்ஜின் எதுவும் இல்லாமல் கூலண்ட் மற்றும் ஏசியோட சிஸ்டம் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏபிஎஸ் மாடியூல் மற்றும் ஏசியோட கம்ப்ரஸரும் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹூட் டோர் பொறுத்தவரையில் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் விட்டுருக்குறாங்க. என்ஜினோட கண்டென்சரும் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி வைடரான கிரில் ஓப்பனிங் மற்றும் ஆடாமோட ஓப்பனிங்கும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஸ்பேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆப்செட் கிராஷ் கம்ப்ளைண்ட்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் இந்த ஈகோவுக்கு எப்போவுமே இருக்குது. மோல்டடு ரூஃப் லைனிங் ஃபீச்சரும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டூம் லேம்ப் பேட்டரி சேவர் ஃபங்க்ஷனும் ஈகோவோட பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ஜின் பொறுத்தவரையில் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டரான இன்சுலேஷனும் இந்த என்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. என்ஜினை வண்டியோட இன்டீரியர் கீழே பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்சுலேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 லிவரை நம்ம ரிலீஸ் பண்ணால் சீட்டை லிஃப்ட் பண்ணிட்டு கீழே இன்ஜினை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. மாருதியோட ஃபேமஸான 1.2 லிட்டர் அட்வான்ஸ்டு கே சீரீஸ் டுவெல் ஜெட் டுவெல் விவிடி என்ஜின் தான் இந்த ஈகோவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டரான ரீஃபைன்மெண்ட் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த இன்ஜினில் அவைலபிளாக இருக்குது. ரிலையபிலிட்டியும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 59.4 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 10.4 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இந்த என்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. 19.71 கிலோமீட்டர் பெட்ரோலில் மைலேஜும் 26.78 கிலோமீட்டர் சிஎன்ஜியில் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த என்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்சனல் மற்றும் பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஒரு ப்ராப்பரான காஸ்ட் சேவிங் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஒரு ரிலையபிளான வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஈகோ மட்டும்தாங்க. கமர்ஷியல் மல்டிபர்பஸ் மற்றும் பர்சனல் யூசேஜுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த ஈகோ மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஈகோவோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 12 வோல்ட் அக்சசரி சாக்கெட், மல்டி ட்ரிப் மீட்டர் மற்றும் டிஜிட்டல் ஓடோமீட்டர், டூம் லேம்ப் பேட்டரி சேவிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் என்ஜின் மாபிலைசர், ஹெட்லாம்ப் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட், சைடு இம்பாக்ட் பீம்ஸ் மற்றும் சைல்டு டோர் லாக் ஃபீச்சர்ஸ், ஆப்செட் கிராஷ் கம்ப்ளைண்ட்ஸ், சீட் பெல்ட் ஃபார் ஆல் சீட் பெல்ட் வித் ரிமைண்டர் ஃபீச்சர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், ஏபிஎஸ் வித் இபிடி மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், டுவெல் ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. பவர்ஃபுல்லான ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டிங் ஆப்ஷன், 11+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் டுவெல் ஏர்பேக், 5 சீட்டர் டு 7 சீட்டிங் கன்வெர்டபிள் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸும் இந்த ஈகோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஈகோ 5 சீட்டர் ஏசி வேரியண்டோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 6,76,321 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இவ்வளவு ஸ்பேசியஸான வெஹிக்கிளை இந்த ப்ரைஸில் வேற எந்த பிராண்டாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் மாருதி கொடுக்குறாங்க. புதுசாக பிஸ்னஸ் பர்பஸ் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஈகோ ரொம்பவே ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பர்சனல் பர்பஸுக்கும் ரொம்பவே பெட்டராக தான் இந்த ஈகோ இருக்குது. காம்பேக்டான பாடி டிசைன் இந்த வண்டியில் இருக்கிறதுனால
சிட்டி டிரைவிங்க்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இந்த ஈக்கோ இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கனால ஆஃப் ரோடு, இம்ப்ராப்பர் ரோடு மற்றும் டேமேஜ்டு ரோட்ல கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த வண்டியை மாருதி டிசைன் பண்ணியிருக்காங்க.